வெல்கம் டு ஸ்பார்டன் ட்ரேடிங் அகாடமி. மைசெல்ஃப் கௌதம். எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். நல்லா இருக்கணும். இன்னைக்கான டாபிக் என்ன, எதை பற்றி அப்படின்னா, இன்ட்ராடே பண்ணுறோம், 4 to 15 பண்ணுறோம் ப்ரோ, 1 to 5 minute பண்ணுறோம் ப்ரோ, டே டு 1 hour பண்ணுறோம் ப்ரோ அப்படிங்கிற மாதிரி இருக்கும். சரிங்களா? ஒருத்தரோட மைண்ட் செட் வந்து ஒரு டைம் ஃப்ரேம்க்கு இருக்கும். அதை எப்படி க்ளீனாக பிளான் பண்ணி எடுத்துன்னு போகலாம், அதுக்கு என்னென்ன பார்க்கணும் அப்படிங்கிறத படிப்படியாக பார்ப்போம். அதில் ஒரு சில விஷயங்களை இன்னைக்கு பார்க்கக்கூடிய டாப்பிக்கில் பார்க்கலாம். அதாவது ரிஜெக்ஷன்னா 19வா வைக்காம அது என்ன டைமிங் கேண்டிலில் வைக்குது, என்ன கேண்டில் ஆரம்பித்து எந்த கேண்டில் முடிக்கிறான் அப்படிங்கிறத வச்சு ஒரு இன்ட்ராடே செட்டப் வந்து ஈஸியாக வந்து பிளான் பண்ணலாம். அண்ட் இது லண்டனை விட நியூயார்க் செஷனில் ட்ரேட் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் கூடுதலான கிளாரிட்டி வியூ வந்து நமக்கு கிடைக்கும். சரிங்களா? அண்ட் அந்த ரிஜெக்ஷன் பேசிஸில் வந்து போட்டிருக்குது, டாப் குவாலிட்டி ரிஜெக்ஷனு, ஹையஸ்ட்டு ப்ராபபிலிட்டி ரிஜெக்ஷனு, ஹை ப்ராபபிலிட்டி ரிஜெக்ஷனு. இது வந்து லோ ப்ராபபிலிட்டி ரிஜெக்ஷன் சொல்ல முடியாது. இட்ஸ் டைப் ஆஃப் ரிஜெக்ஷன். ஏன்னா இதுவும் உங்களுக்கு ஈவினிங் ஸ்டார் மார்னிங் ஸ்டார் பேட்டர்ன் வந்து கம்பைன் ஆகி வரும், புரியுதுங்களா? சென்ட்ரல் கேண்டில். ஆனால் இது வந்து இதை விட சின்ன டைம் ஃப்ரேமில் போகும்போது ப்ராப்பரான கீ லெவல் இருக்காதுங்கிறத தெளிவாக மென்ஷன் பண்ணிக்கிறோம், புரியுதுங்களா? இப்போ புலிஷ் கேண்டில் எங்கேருந்து ஓப்பன் ஆனானோ அங்கனையே கொண்டு வந்து நிறுத்துறது, இது டாப் குவாலிட்டி, கம்ப்ளீட்டாக தூக்கி போட்டான் அப்படின்னு அர்த்தம். இது உங்களுக்கு ஆல்மோஸ்ட் 80%, 50%. இப்போ இதெல்லாம் வந்து மெஜாரிட்டியாக பார்க்குறது ஹையஸ்ட் ப்ராபபிலிட்டி, ஹை ப்ராபபிலிட்டி தான் பார்ப்போம். ஸோ இதெல்லாம் வந்துச்சுன்னா நேராக பொழந்து கீழே விழுவுது, கீழேயோ மேலேயோ பழகுறாங்க. இந்த மாதிரி இருக்கும்போது இதுக்குள்ளே இருக்கிற ஒரு டைம் ஃப்ரேம் கீழே வரணும். இப்போ இந்த டைம் ஃப்ரேம் பேசிஸுக்கு வரதுக்கு முன்னாடி இந்த டைமிங் பேசிஸ்க்கு வந்து முதல்ல தெரிஞ்சுக்கணும். இப்போ இன்ட்ராடேல வந்து நம்ம செஷன் டைமிங்கிறது கம்பல்சரி மஸ்ட்டு. சரிங்களா? இப்போது மார்ச்சில் செகண்ட் வீக்கில் இருந்து நவம்பர் ஃபர்ஸ்ட் வீக் வரைக்கும் ஒரு செஷன் டைமிங் ரன்னிங் ஆகுது. அந்த டே அண்ட் லைட் சேவிங் ஆஃப் இருக்கு இல்லையா, டே லைட் சேவிங் ஆஃப் அதை பேஸ் பண்ணி அப்போ மார்ச் நவம்பரில் வந்து லண்டன் செஷனோட 2:30 மணி கேண்டில் எப்படி க்ளோஸ் ஆகுது அப்படிங்கிறதையும் 6:30 மணி கேண்டில் எப்படி க்ளோஸ் ஆகுது அப்படிங்கிறதையும் பார்க்கணும். அதாவது 4 ஹவரோட கேண்டில், புரியுதுங்களா? அதே மாதிரி நவம்பர்ல இருந்து மார்ச் வரைக்கும் ஒரு டைமிங் வந்து ரன் ஆகும். அப்போ அதே 4 ஹவர் வந்து 3:30 மணி கேண்டில் எப்படி க்ளோஸ் ஆகுது அப்படிங்கிறதையும் 7:30 மணி 4 ஹவர் கேண்டில் எப்படி க்ளோஸ் ஆகுது அப்படிங்கிறதையும் மெயினாக வந்து நோட் பண்ணணும், புரியுதுங்களா? இந்த 4 ஹவர் கேண்டில் க்ளோஸ் தான் அடுத்து இந்த 6:30 மணிக்கு மேலே வர மூவை தீர்மானிக்கிறது, இந்த 7:30 மணிக்கு மேலே வர மூவை தீர்மானிக்கிறது. இந்த 2:30 மணிக்கு க்ளோஸ் ஆகுறதுங்கிறது தான் இது கண்டினியூவேஷன் பண்ண போதா ரிவர்சல் பண்ண போறானாங்கிறத ஃபிக்ஸ் பண்ணுறது, புரிஞ்சுதுங்களா? இப்போ இல்லை ப்ரோ, நான் நியூயார்க் செஷனில் உட்காந்து 1 ஹவர் பண்ணுறேன் அப்படின்னா, அப்போது இல்லை லண்டன் செஷனில் 1 ஹவர் பண்ணுறேன் அப்படின்னா, இப்போ நார்மலாக இப்போ டைமிங் படி மார்ச்சில் இருந்து நவம்பர் வரைக்கும் செஷன் டைமிங் வந்து லண்டன் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 11:30 AM இருந்து 2:30 PM வரைக்கும். அப்போ 11:30 க்ளோஸு, 12:30 க்ளோஸு, 1:30 க்ளோஸ், இது 3 முக்கியம். 2:30 மணிக்கு தான் முடிஞ்சு போயிடுது. அதுக்கப்புறம் என்ன பண்ணிக்கணும், போகிறவரை உட்காந்து பார்த்துக்கணும். சரிங்களா? இதே என்ஒய் செஷனு பார்க்குறீங்க அப்படின்னா ஃபாரெக்ஸை பொறுத்த வரைக்கும் 4:30க்கு ஸ்டார்ட் ஆகி என்ன டைமிங்கில் முடியுது அப்படின்னா 7:30க்கு முடியுது. அப்போ இதுக்கு குறுக்க இருக்கிற அந்த 5:30 PM கேண்டில், 6:30 PM 1 ஹவர் கேண்டில் வந்து எப்படி க்ளோஸ் ஆகுதுங்கிறத பார்த்துக்கணும், புரிஞ்சுதுங்களா? ரைட். இதுவே வந்து நவம்பர் டு மார்ச்னா 11:30ங்கிறது 12 மாறிடும், 2:30ங்கிறது 3 மாறிடும், 4:30ங்கிறது 5:30 மாறும், 7:30ங்கிறது 8:30 மாறும். இல்லை ப்ரோ, நான் வந்து இண்டிசஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா இண்டிசஸை பொறுத்த வரைக்கும் என்ன வரும், நாஸ்டாக், இஎஸ், இதுதான் நம்ம மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுறது. இது பண்ண போகிறீங்க அப்படின்னா என்ஒய் ஏஎம் செஷனை ஃபாலோ பண்ணுவோம், பிஎம் செஷன் ட்ரேட் பண்ண மாட்டோம். சரிங்களா? அப்போ என்ஒய் ஏஎம் செஷன் மார்ச் டு நவம்பர் என்ன பண்ணிக்கிறான் அப்படின்னா 6 மணிலேருந்து சாயந்தரம் 8:30 வரைக்கும். அப்போது 6:30 கேண்டிலும் 7:30 மணி கேண்டிலும் எப்படி க்ளோஸ் ஆகுதுங்கிறது பார்க்கணும், புரியுதுங்களா? அதே நவம்பரில் இருந்து மார்ச் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 6ங்கிறது 7 PM ஆகும், 8:30ங்கிறது 9:30 ஆகும், ஃபிக்ஸ் ஆகுது இல்லையா என்ஒஏஎம் செஷன் வந்து. அப்போ 7:30 மணி கேண்டிலும் 8:30 மணி கேண்டிலும் எப்படி க்ளோஸ் ஆகுது அப்படிங்கிறத வந்து பார்க்கணும். அந்த க்ளோஸை வச்சு அடுத்து வர மூவை வந்து ட்ரேட் பண்ண முடியுதா, நமக்கு கீ லெவல் பில்டாக இருக்குதா,
அப்படிங்கிறத மெயினாக ஃபோக்கஸ் பண்ணணும். ஃபாரெக்ஸ் பேரெக்ஸ்க்கு கம்ப்ளீட்டாக 4 ஹவர் ரிஜெக்ஷனை வச்சு பிளான் பண்ணி என்ட்ரி எடுத்துட்டு வாங்க. இண்டிசஸுக்கு 1 ஹவர் வச்சு பண்ணலாம். சரிங்களா? ஏன்னா ஃபாரெக்ஸ்க்கு 15 to 1 அவாய்டு, மஸ்ட் அவாய்டு. இண்டிசஸில் வந்து நாஸ்டாக் இஎஸ் பண்ணுறவங்க 15 to 1 வந்து அந்த ஃபியூச்சர்ஸ் அக்கௌண்ட்டில் ட்ரேட் பண்ணுறவங்க அந்த 15 to 1 ஸ்கேல்ப்பை வந்து ட்ரை பண்ணலாம். தப்பு கிடையாது. ஃபாரெக்ஸ்க்கு கம்பல்சரி வந்து 4 ஹவர், 1 ஹவர் 5 தான் இருக்குதுலே லோயர் டைம் ஃப்ரேமாக இருக்கணும். இல்லைனா அடி பக்கமாக விழுவோம். அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ரைட்டுங்களா? ரைட். இப்போ இந்த டைப்லலாம் ரிஜெக்ஷன் இருக்குதுன்னா இது எங்கே கொண்டு போய் அப்ளை பண்ண போகிறோம் அப்படின்னா நல்லா பார்த்துங்க. 4 ஹவர் ரிஜெக்ஷன். இப்போ இது வந்து ஒரு லண்டன் சேஷன் கேண்டிலாக இருக்குதுன்னு வச்சுங்க. இப்போ லண்டன் சேஷன் கேண்டில் வந்து உங்களுக்கு கணக்கு படி பார்த்தா எத்தனை மணிக்கு ஓப்பன் ஆகுதுன்னா 10:30க்கு ஒரு கேண்டில் வந்து ஓப்பன் ஆகும். காலையில் 10:30 AM கேண்டில் என்ன ஆகும்? ஓப்பன் ஆகும். புரியுதுங்களா? 10:30 AM ஓப்பன் ஆகி இது எத்தனை மணிக்கு க்ளோஸ் ஆகும்? 4 மணி நேரம் கணக்கு. 11:30, 12:30, 1:30, 2:30. இப்போ கரெக்டாக அந்த லண்டன் சேஷன் முடியும் போது இந்த 2:30 PM கேண்டில் வந்து க்ளோஸ் ஆகுது. அப்போ லண்டன் சேஷன் என்னவா முடிச்சுக்கிறான்? ரிஜெக்ஷன் போட்டு செல்லில் முடிச்சுக்கிறான்னா 4 ஹவர்ல இருந்து ஒரு டைம் ஃப்ரேம் கீழே வரணும். 1 ஹவர். அப்போ 1 ஹவருக்குள்ள இந்த மாதிரி இருக்கணும். அது என்ன பண்ணுதுன்னா ஏதாவது ஒரு செஷன் லிக்விடிட்டி கலெக்ட் பண்ணி இம்பல்ஸ் மூவோட சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் ஆர்டர் ஃப்ளோவை ஷிஃப்ட் பண்ணி இன்ஸ்டிடியூஷன் அதாவது ஸ்மார்ட் மணி ஆக்டிவிட்டியோட இருக்கணும். அதுக்குள்ளே இருக்கிற எஃப்இஜியில் ட்ரேட் பண்ணிக்கணும். நல்லா புரிஞ்சுக்கணும். 4 ஹவர்லேருந்து 15ல் எக்ஸிக்யூஷன் பண்ண மாட்டோம். இப்போ 4 ஹவரோட ஃபேர்வாலி கேப்பை தொடுது ப்ரோ அப்படின்னா அங்கே போய் என்ன பண்ணிக்கணும்? 15 மினிட்ல கன்ஃபர்மேஷன் பார்த்துக்கணும். 4 ஹவர் ரிஜெக்ஷனை வச்சு நான் 1 ஹவரில் இருக்கக்கூடிய செல்லிங் லெக்கில் செல் பிளான் பண்ணுறேன். புரியுதுங்களா? அப்போது அடுத்து நியூயார்க் செஷன் என்ன பண்ணும்? இதை கண்டினியூ பண்ண பார்க்கும். இப்போ இந்த ஏறி வர மூவ் தான் வந்து அந்த லண்டன் செஷனுக்கும் நியூயார்க் செஷனுக்கும் இருக்கிற இடைப்பட்ட மூவாக இருக்கணும். அப்போ நியூயார்க் செஷன் ஸ்டார்ட் ஆகும்போதோ இல்லை ஸ்டார்ட் ஆனதுக்கு அப்புறமோ இந்த கீழே மிடியேட் பண்ணி கன்ஃபர்மேஷன் வைக்கிறான் அப்படின்னா சாலிடாக அது ட்ரேடபிள். புரியுதுங்களா? ரைட். அப்போது 1 ஹவர் வைக்கிது ப்ரோ அப்படின்னா இப்போ ஒரு பேச்சுக்கு இப்போ நியூயார்க் செஷன் ஸ்டார்ட் ஆகுதுன்னு வச்சு இப்போ கணக்கு படி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு 5:30 PM இந்த கேண்டில் ஓப்பன் ஆகுது. சரிங்களா? எத்தனை மணிக்கு க்ளோஸ் ஆகும்? இது 1 ஹவர் கழிச்சு 6:30 PM க்ளோஸ் ஆகும். க்ளோஸ். சரியா? அப்போது இந்த புல்லிஷ் கேண்டில் என்னவா இருக்கும் அப்படின்னா இங்கே என்ன பண்ணிக்கணும்? பார்க்கும்போது ஏதாவது ப்ரீவியஸ் செஷன் லோவோ டார்கெட் பண்ணிக்கணும். 4 ஹவர்ல இருந்து ஒரு டைம் ஃப்ரேம் கீழே 1 ஹவர் வரீங்க. 1 ஹவர்ல இருந்து ஒரு டைம் ஃப்ரேம் கீழே 15 வரீங்க. புரியுதுங்களா? அப்போ 15ல் ஏதாவது ஒரு செஷனை கலெக்ட் பண்ணி ப்ராப்பராக ஆர்டர் ஃப்ளோ ஷிஃப்ட் பண்ணி சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் வச்சு நல்ல புல்லிஷ் லெக்கில் இருக்கக்கூடிய ஃபேர்வாலி கேப்பை எடுத்து அங்கே என்ன பண்ணிக்கணும்? 15 மினிட்ல எஃப்இஜி, 1 மினிட்ல எக்ஸிக்யூஷன். 1 ஹவர் எஃப்இஜி, 5 மினிட்ல எக்ஸிக்யூஷன். அப்போ இந்த 1 ஹவர் ரேஞ்சுக்கு 4 ஹவர் ரிஜெக்ஷன் சப்போர்ட் பண்ணுது. 15 மினிட் ரேஞ்சுக்கு 1 ஹவர் ரிஜெக்ஷன் சப்போர்ட் பண்ணுது அப்படின்னா பார்க்குற ட்ரேடு நல்ல குவாலிட்டி ட்ரேடாக இருக்கும். இப்போ அந்த ஹை ஆஃப் த டே ஃபிக்ஸ் ஆகுறது, லோ ஆஃப் த டே ஃபிக்ஸ் ஆகுறது உங்களுக்கு தெரியும். இப்போ ஏஷியன் லோ கலெக்ட் பண்ணி லண்டனில் சாக்கு வச்சா லோ ஆஃப் த டே, இல்லை ஏஷியா லோவையும் லண்டன் லோவையும் சேர்த்து கலெக்ட் பண்ணி நியூயார்க்கில் சாக்கு வச்சா லோ ஆஃப் த டே, ஹையை கலெக்ட் பண்ணி சாக்கு வச்சா ஹை ஆஃப் த டேன்னு பிரிண்ட் பண்ணுறோம் இல்லைங்களா? அதுவும் சேர்ந்து பிரிண்ட் ஆகி வருதுன்னா இது ப்ரொடெக்டட் லோ, ப்ரொடெக்டட் ஹையாக மாறுது. கூடுதலாக சப்போர்ட்டையும் கொடுக்கும். புரியுதுங்களா? இப்போது நல்லா புரிஞ்சுக்கணும். ஃபாரெக்ஸ் பேரிஸ்க்கு என்ன பண்ணணும்? 4 ஹவர் ரிஜெக்ஷனை வச்சு 1 ஹவரில் கீழே உள்ள எடுத்து 5 மினிட் எக்ஸிக்யூஷன். நாஸ்டாக் எஸ்பிஎக்ஸ்க்கு 4 ஹவர், 1 ஹவர், 5 மினிட் எக்ஸிக்யூஷனும் பண்ணலாம். அதாவது 4 ஹவர் ரிஜெக்ஷன், 1 ஹவர் கீ லெவல், 5 மினிட் எக்ஸிக்யூஷன் பண்ணலாம். 1 ஹவர் ரிஜெக்ஷனை வச்சு 15ல் ரேஞ்ச் எடுத்து கீ லெவல் எடுத்து 1 மினிட்ல எக்ஸிக்யூஷன் பண்ணலாம். ஃபாரெக்ஸ்க்கு 15 to 1 கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணணும். மஸ்ட் அவாய்ட். சரிங்களா? நாஸ், எஸ்பிஎக்ஸ், இஎஸ் பண்ணுறவங்க, என்டிஎக்ஸ் 100, நாஸ் 100 பண்ணுறவங்களுக்கு ஓகே. அந்த ஏஎம் செஷனுக்குள்ள அந்த 6:30 மணிக்கு 1 ஹவர் ரிஜெக்ஷன், 7:30 மணிக்கு 1 ஹவர் ரிஜெக்ஷன்னா அதுக்கப்புறம் வர 15 to 1 மினிட் மூவ் வந்து பிடிக்க முடியும். நான் போய் ஃபாரெக்ஸில் எடுக்கிற ப்ரோ அப்படின்னா நம்ம எடுக்கிறது இல்லை, சொல்கிறதும் கிடையாது. ரொம்ப கீழே இறங்கி போகாதீங்க. பிரச்சனை 1 ஹவர் to 5 வந்து ஃபாரெக்ஸ்க்கு லோயர் டைம் ஃப்ரேமாக வச்சுக்கிங்க. புரியுதுங்களா? அதுக்கு கீழே வராதிங்க. புரியுதுங்களா? குழப்பிக்க கூடாது. தெளிவாக ஒன்ஸ் வந்து பார்த்துக்கணும். புரியுதுங்களா? ரைட்.
இதுல இதுல என்ன ப்ரோ இருக்குது அப்படின்னா, சிம்பிள் லாஜிக் தான். இப்போ ஒரு டைம் ஃப்ரேம் வந்து இப்போ இப்போ நான் வந்து ஒரு 4 ஹவர் டூ 15 என்ட்ரி பார்க்குறேன் அப்படின்னா என்ன பண்ணுவீங்க? இப்படி 4 ஹவர்ல இங்கிருந்து ஒரு ரேஞ்ச் ப்ரோ இப்படி லாக் ஆயிருக்கு. எனக்கு ஒரு லோ கட் பண்ணி பீரிஷ்ல இருக்கிறான். நான் 0.5க்கு மேல இருக்கக்கூடிய எஃப்இஜில மார்க் பண்ணி நேரா இங்க போய் இந்த இடத்துல தொட்டு இங்க இருந்து 15 மினிட்ல எனக்கு ஏதாவது ஷிஃப்ட் கிடைக்குதா? பிரேக்கர் வைக்கிறானா? சிஸ்ட் கன்ஃபர்மேஷன் கிடைக்குதாங்கிறத பார்த்து எக்ஸிகியூஷன் பண்ண போறீங்க. அது வந்து எவர்கிரீன் மாடல். இங்க என்ன பண்ணிக்கிறீங்க அப்படின்னா, அதே எவர்கிரீன் மாடல் தான் கொஞ்சம் வித்தியாசமா எடுக்கிறீங்க. என்ன பண்ணிக்கிறீங்க? ஒரு புல்லிஷ் கேண்டிலு ரைட்டு. அத ஹைய ஸ்வீப் பண்ணி எனக்கு பீரிஷா க்ளோஸ் வச்சிருக்கிறான் அப்படின்னா, ரைட். இது வந்து ஒரு 4 ஹவர் டைம் ஃப்ரேம் அப்படின்னா, இதிலிருந்து ஒரு டைம் ஃப்ரேம் கீழ இறங்கும்போது, ப்ராபபிலி இந்த மாரி ரேஞ்ச கிரியேட் பண்ணியிருக்குது அப்படின்னா, இந்த ரேஞ்ச லாக் பண்ணி, இதுக்குள்ள இருக்கிற எஃப்இஜி எடுத்து இங்க ட்ரேட் பண்ண போறீங்க. புரியுதுங்களா? இப்போ 4 ஹவர் ரேஞ்ச லாக் பண்ணி 15ல 4 ஹவர் எஃப்இஜி தொட்டனால 15ல எக்ஸிகியூஷன் பண்ண போறீங்க இங்க. புரியுதுங்களா? இங்க 4 ஹவர் ரிஜெக்ஷன மட்டும் வச்சு 1 ஹவர்ல அதுக்கான ரேஞ்ச் ஏதாவது கிடைக்குதா? அப்போ 1 ஹவர் ரேஞ்சுக்கு 4 ஹவர் சப்போர்ட் பண்றான். இங்க இருந்து 1 ஹவர்ல இருந்து என்ன பண்ணிக்கிறீங்க? 5 மினிட்ல எக்ஸிகியூஷன் பண்ணிக்கிறீங்க. இவ்வளவுதான் இதுக்கு 2க்கு வித்தியாசம். இதையும் போட்டு குழப்பின்னு மண்டைய குழப்பிட்டு தெரியக்கூடாது. சரிங்களா? இந்த ரிஜெக்ஷனை 19 போடுறத விட நேரா போயிட்டு பிரைஸ் என்ன பண்ணுது அப்படின்னா ஒரு ஏஷியா ஹை எடுத்து இப்படி வைக்கிறான் ப்ரோ அப்படின்னா இது என்னவா ஃபிக்ஸ் ஆகுது? இப்போ இது ஏஷியன் ஹையை ஸ்வீப் பண்ணிக்குது கணக்கு ரைட்டா? ஒரு வந்து சாக்கு ஆர்டர் ஃப்ளோ ஷிஃப்ட் நடந்திருக்குது அப்படின்னா இது என்னவா இங்க மென்ஷன் ஆகுது? டேவோட ஹையா பிரிண்ட் ஆகுது. ஹை ஆஃப் த டே, ஹை ஆஃப் த டே அப்படின்னு பிரிண்ட் ஆகும். புரியுதுங்களா? இந்த சினாரியோ உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா இப்போ இது வந்து ஒரு 1 ஹவர் ரேஞ்சு அப்படின்னா ஜஸ்ட் ஒன்ஸ் 4 ஹவர் போய் அந்த ரிஜெக்ஷனை போட்டு வச்சிருக்கிறானாங்கிறத ஒன்ஸ் செக் பண்ணிக்கிறீங்க. இருந்துச்சுன்னா வேலிடு. இந்த இருக்கிற எஃப்இஜி சாலிடா ஒர்க் ஆகிறான். இஆர்எல் தூக்கிடுறான் சாலிடா. இதுக்கு கீழே போறான் போல நமக்கு இஆர்எல் தான் ஃபர்ஸ்ட் டார்கெட். அப்போ இந்த 1 ஹவர் ஜோன்ல இருந்து 5 மினிட்ல போய் என்ட்ரி பார்த்துக்கலாம். இது ஒன்று. இல்லை ப்ரோ எனக்கு இன்னும் ஹை ப்ராபபிலிட்டி செட்டப் அப்படின்னா ஏஷியன் ஹை லண்டன் ஹை ரெண்டையும் தூக்கி போட்டு வைக்கிறது. இது இன்னும் ஹை ப்ராபபிலிட்டி செட்டப். அப்போ என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஏஷியா ஹையவும் என்ன பண்ணிக்குது ப்ரைஸ் ஸ்வீப்பு லண்டன் ஹையும் ஸ்வீப்பு. நியூயார்க்கில் என்ன பண்ணுவான் ப்ரைஸ் அப்படின்னா ஆர்டர் ஃப்ளோ ஷிஃப்ட் பண்ணி சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் வைக்கும். இப்போ இந்த ரேஞ்சில் இருக்கக்கூடிய கீ லெவல் எடுத்து என்ன பண்ணி போறீங்க? ட்ரேடு வந்து பண்ணி போறீங்க. இப்போ ஒரு பேச்சுக்கு இது வந்து ஒரு 15 மினிட் கீ லெவலு அப்படின்னு வச்சுங்க. இப்போ நேஸ்ல பார்க்குறீங்க 15 மினிட் கீ லெவல்னா 1 ஹவரில் இந்த ஃபார்மேஷன் எது இருக்குதா அப்படிங்கிறத ஒன்ஸ் செக் பண்ணி போறீங்க. இருந்துச்சுன்னா இந்த கீ லெவலை இந்த ரேஞ்சை ஃபெயில் பண்ணுறது இல்லை. நேராக எடுத்து போட்டு இந்த இயரில் தூக்குறானுங்க வந்து ப்ரைஸ். புரிஞ்சுதுங்களா? இதுதான் பார்க்க போறீங்க. அண்ட் இதுல எக்ஸாம்பிள்ஸ் வந்து எடுக்கணும் அப்படின்னா நம்ம லைவ்ல பார்த்ததே போவோம். இப்போ நார்மத்தில் வந்து நம்ம இதுல இருந்து போவோம். நம்ம ஃபேவரட் ஸ்கிரிப்ட் நேஸ் ஹண்ட்ரட்லேருந்தே போவோம். சரிங்களா? நேஸ் ஹண்ட்ரட் வந்து நான் வந்து பர்சனலாக ஃபாலோ பண்ண டைம் ஃப்ரேம் வந்து 1 ஹவர் ரிஜெக்ஷனு 15 மினிட் ரேஞ்சு 1 மினிட் எக்ஸிக்யூஷன் ஃபியூச்சர்ஸ் அக்கௌண்ட்டுக்கு. இருக்குதுங்களா? இல்லை 4 ஹவர் 1 ஹவர் 5 போகிறேன் அப்படிங்கிற போது கொஞ்சம் நல்லாவே வந்து கொடுக்குறான் என்ட்ரி வந்து ஃபாரெக்ஸ் அக்கௌண்ட்லேயும் எக்ஸிக்யூஷன் வந்து பண்ணிக்கிறது. நான் வந்து செஷன்ஸ் கட்டாயம் பார்க்கணும். ஏன்னா இன்ட்ராடே பொறுத்த வரைக்கும் செஷன்ஸ் முக்கியம். இண்டிசஸ்ல வந்து வச்சுக்கிறேன். இப்போ இங்க வந்து நல்லா ஒன்று கவனிச்சுக்கோங்க. இப்போ 4 ஹவர் சரியா? இப்போ இங்க பிரைசிங் எனக்கு என்ன பண்ணிருக்குது? இப்போ நான் கட் பண்றேன் இந்த இடத்துல. இது நான் லைவ்ல வந்து வாட்ச் பண்ணது ஒன்றும் இல்லை வெளிக்கிழமை சரியா? இங்க என்ன பண்ணுகிறான்னா ப்ரீவியஸ் கேண்டிலோட லோவை கலெக்ட் பண்ணி சரியா? ப்ரீவியஸ் கேண்டிலோட லோவை கலெக்ட் பண்ணி எங்கிருந்து ஓப்பன் ஆனோ அதுக்கு மேலேயே வச்சிருக்கிறேன். இது நம்ம ஃபர்ஸ்ட் கேட்டகரி. எது? டாப் குவாலிட்டி ரிஜெக்ஷன். ப்ரீவியஸ் கேண்டில் எங்கிருந்து ஓப்பன் ஆகி விழுந்தானோ அதுக்கு மேலேயே எடுத்து போட்டு போய் நிற்கிறது. சரிங்களா?
இப்போ இது வந்து என்ன டைம் ஃப்ரேம்ல வச்சிருக்கிறேன்? 4 ஹவர் டைம் ஃப்ரேம்ல வச்சிருக்கேன். அண்ட் 4 ஹவர் டைம் ஃப்ரேம்ல வச்சுட்டு டைரக்ட்டா என்ன பண்ணிக்கிறேன்னா, 1 ஹவர் வந்து போறேன். சரியா? சரி. இப்போ 1 ஹவர்ல பார்க்கும்போது எனக்கு என்ன தெரியுது? மொமெண்டம் பார்க்கும்போது ஸ்பீட் டவுனு, ஸ்பீட் அப் தெரியுது. இந்த ட்ரேட ஏன் நான் வந்து அட்டெண்ட் பண்ணல அப்படின்னா, ஒன்ஸ் இது எனக்கு ஒரு ஆர்டர் ஃப்ளோ ஷிஃப்ட்டோ, ஒரு சேஞ்ச் ஆஃப் கேரக்டரோ பில்ட் ஆகல. ஆயிருந்தா இன்னும் இது கான்ஃபிடென்ட்டான கீழ வரும். ஆனா என்ன பண்ணிக்கிறான், ஏசியா லோ எடுத்துட்டான். இன்வெர்ஷன்லாம் போட்டானுங்க. பக்காவா வந்து இது இந்த இன்வெர்ஷன உடைச்சு போட்டான். அண்ட் இங்க இருக்கக்கூடிய எஃப்இஜியும் ஃபெயில் பண்ணி இன்வெர்ஷன் வந்து ஆக்கிட்டான். இதுலலாம் பக்கா. பட் ஒரு ஆர்டர் ஃப்ளோ ஷிஃப்ட், சேஞ்ச் ஆஃப் கேரக்டர்லாம் இருந்துச்சுன்னா இன்னும் சூப்பர். இப்போ 4 ஹவர் ரிஜெக்ஷன் பார்த்து நேரா வந்துட்டேன். அண்ட் இது என்ன டைம்ல ஓப்பன் ஆகி, என்ன டைம்ல க்ளோஸ் ஆயிருக்குதுன்னா, ஆல்மோஸ்ட் இது வந்து 10:30 மணிக்கு ஓப்பன் ஆகி 2:30 மணிக்கு க்ளோஸ் ஆயிருக்குது. கணக்கு அதானே? 10:30 கேண்டில் ஓப்பன் ஆகி 2:30 க்ளோஸ் வச்சிருக்கிறான். இப்போ இந்த கேண்டில் 1:30 டு 2:30 கேண்டில் க்ளோஸ் வச்சிருக்கிறான் அப்படின்னா, இந்த ரேஞ்சில் இருக்கக்கூடிய ஃபேர் வேல்யூ கேப் வந்து நியூயார்க் செஷனோட ட்ரேடபிள் ஃபேர் வேல்யூ கேப்பா இருக்கும். புரிஞ்சுதுங்களா? என்ன பண்றான் பிரைஸ்னா, இங்க வந்து ரியாக்ட் ஆகும்போது 5 மினிட்ல என்ட்ரி பார்க்கலாம். ஸோ பியூட்டிஃபுல்லா மேல வந்து ப்ரீவியஸ் டே ஹை உட்காந்துருக்குது. நேரா என்ன பண்ணுகிறான்? எடுத்து போட்டுக்கிறான். புரியுதுங்களா? அப்போ ப்ரீவியஸ் கேண்டிலோட லோவ ஸ்வீப் பண்ணி, ப்ரீவியஸ் செஷன் லோவையும் ஸ்வீப் பண்ணி, நல்ல புல்லிஷ் மூவ் குடுத்துருக்குது. ஆர்டர் ஃப்ளோ ஷிஃப்ட் வைக்கல. என்ன பண்ணிக்கிறான்? நேரா வந்து அத எடுத்து போட்டு தானே மேல பரிஸ் போயிருக்குது. ஆல்மோஸ்ட் இங்க நிக்கிறான். இது வேலை செஞ்சிருக்கிறானா? இப்ப நமக்கு இது டார்கெட்னாலும், அந்த செஷன்ல பார்க்கும்போது எத டார்கெட் பண்ணுவீங்க? இதானே ஃபர்ஸ்ட் டார்கெட்டா பண்ண போறீங்க. இயர்ல தானே ஃபர்ஸ்ட் டார்கெட்டா பண்ண போறீங்க. அப்ப தைரியமா போடலாம்ல அந்த இடத்துல. தைரியமா போடலாம்ல. இப்ப இந்த இடத்துல டைவர்ஜென்ஸ், டிவிஜன்ஸ்லாம் பார்த்து கொரிலேஷன் பேரோட பார்த்து அடிச்சிட்டீங்கன்னா, இப்ப இங்கிருந்து 5 மினிட் போகும்போது ப்ராப்பரா என்ன பண்ணுகிறான்? அவன் என்ன ஏஎம் செஷனுக்குள்ள தான் டேப் அடிச்சிட்டுக்கிறான். 6:05க்கு தான் டேப் அடிச்சிட்டுக்கிறான். தொட்ட உடனே பறந்துன்னுக்குறான். முன்னாடியே செஷனுக்கு முன்னாடியே ப்ராப்பரா இறங்கிரு கன்சால்டேஷன்லாம் போட்டு மேனிப்புலேட் பண்ணி தான் டிஸ்ட்ரிபியூட் ஆகுறான். நேரா 2 கேண்டில்ல சொருவிக்கிறான் இயர்ல. பிரேக்கர் கீக்கர்லாம் வச்சு, ஸ்ட்ரீட்லாம் வச்சு தான் போயிருக்கு. 2 கேண்டில்ல இயர்ல தூக்கியிருக்கிறான். சரிங்களா? இது நல்ல செட்டப். இப்போ இந்த மாதிரி இருக்கிறது எடுத்தோம்னா பிரச்சனை இல்லைல்ல. நல்ல இம்பல்ஸா மூவ் ஆயிரும். இப்போ இதுலயே வாங்க. இப்போ இந்த இடத்துலயே இதை நான் எடுத்துக்கிறேன். இது என்ன கேண்டில் எனக்கு இந்த இடத்துல எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, இது இஆர்எல் வந்து இங்க தூக்கி நிக்குது. புல்லிஷ்ன்னு தான் தெரிஞ்சு போச்சே. மறுபடியும் என்ன பண்ணுகிறான் இவன்? நேரா எடுத்து போய் ஆர்டர் ஃப்ளோவை ஷிஃப்ட் பண்ணி தான் வச்சிருக்கிறான். சரியா? அப்போ இது வந்து 5:30 மணிக்கு ஓப்பன் ஆகி 6:30 மணிக்கு முடிஞ்ச கேண்டில். சரிதா? அது 5:30க்கு ஓப்பன் ஆகி 6:30 மணிக்கு முடிஞ்ச கேண்டில். இது என்ன பண்ணுது? ப்ரீவியஸ் கேண்டிலோட லோவ கலெக்ட் பண்ணி நல்ல புல்லிஷ் வந்து போட்டுக்கிறான். நல்ல ஸ்ட்ராங்கான புல்லிஷ் தானே. ஹையஸ்ட் ப்ராபபிலிட்டி ரிஜெக்ஷன் தானே. 15ல போகும்போது ஏதாவது ரேஞ்ச் கிரியேட் ஆகுதான்னு பாரு. என்ன கிரியேட் ஆகுது இதுக்குள்ள? ஒரு இம்பேலன்ஸ் வந்து கிரியேட் ஆகுது. இப்போ இவன் என்ன பண்றான் அப்படின்னா, பிரைஸ் இதே எடுத்து போட்டு தான் போறான். மைன்யூட்டா எடுத்து போட்டு தான் போயிருக்கான். எடுத்துட்டு தான் போய் என்ன பண்ணிருக்குது? திருப்பி இந்த இயர்ல எடுத்துருக்குது. சரிங்களா? இது ஒரு எக்ஸாம்பிள். இது வந்து இங்கேயே புடிச்சுன்னு இருக்கிற ட்ரேடு. வந்து ஜஸ்ட் கம்மி பண்ணி போலாம் அப்படின்னு பார்த்த ட்ரேடு நேரா பொளந்துருக்கிறான். இன்னும் கிளாரிட்டியான எக்ஸாம்பிள்ஸ் வந்து வேணும் அப்படின்னா, ப்ரீவியஸா நடந்த சார்ட்லயே வந்து நீங்க பிராக்டிஸ் பண்ணி பாருங்க. நல்லா தான் வேலை செய்றானுங்க. சரிங்களா? கரெக்ட்டா அந்த எந்த இடத்துல எக்ஸிகியூஷன் பண்ணணும், எந்த இடத்துல வெளியில வரணுங்கிறத ஈஸியா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, ரொம்ப எளிதில ஈஸியான கீ லெவல்ஸ வந்து செலக்ட் பண்ண ஆரம்பிச்சுருவீங்க. பதட்டம் இல்லாம இருக்கும். இது நல்ல கீ லெவலு, இது நல்ல கீ லெவல் இல்ல அப்படிங்கிறத ஃபில்டர் பண்ணி எடுக்க ஆரம்பிச்சுருவீங்க. சரிங்களா? அந்த பக்குவத்துக்கு வந்து வாங்க. அண்ட் இப்ப இது என்ன பண்ணுது? ஆல்மோஸ்ட் டாப்ல இருக்கிறாங்க. சரிங்களா? இவைங்க வந்து செகண்ட் கிளாஸ் ரிஜெக்ஷன் போட்டு நிறுத்திக்கிறான். கீழே தள்ளுவானுங்க. புரியுதுங்களா? இந்த மாதிரி டாப்ல இருந்து விழுகும்போது பிடிக்கிற மூவ பிடிக்கிறது, இதெல்லாம் இன்னும் கொஞ்சம் ஹை ப்ராபபிலிட்டியா இருக்கும். இப்போ நல்ல ஒரு ஹைய பிரிண்ட் பண்ணிட்டு அங்கிருந்து வரான். இதுவே இங்க வந்து உங்களுக்கு டைவர்ஜென்ஸ்லாம் போட்டுருக்குது அப்படின்னா, அது இன்னும் கொஞ்சம் கூடுதலான ஒரு சப்போர்ட்டா இருக்கும். அந்த இடத்துல வந்து அத நோட் பண்ணிக்கிங்க. சரிங்களா? இதுவே வந்து ஃபாரெக்ஸ்ல எது ஷூட் பண்ணோம் அப்படின்னா, இப்போ ஈரோ யுஎஸ்டி இருக்குது. அண்ட் ஹீரோ யோசிச்சு 4 ஹவர் 1 ஹவர் 5 மினிட் பார்க்கலாம். இது இன்ட்ராடே செட்டப்புக்கு இதை வந்து நான் வந்து வீக்ல வந்து வீக் டே 1 ஹவர் பார்க்கக்கூடாது. இப்போ வீக்ல ரிஜெக்ஷன் எடுத்து டேல பார்க்கக்கூடாதா ப்ரோன்னா பார்க்கலாம்.
கிடையாது. சரிங்களா? ப்ராப்பரான ரிஜெக்ஷன் இருக்கிற இடத்துல நல்ல ரேஞ்ச் கிடைச்சதுன்னா, அத விட ஒரு டைம் ஃப்ரேம் கீழ இறங்கி வந்து பார்க்கறதுல எந்த தப்பும் கிடையாது. சரிங்களா? ரைட். சூப்பர். இப்போ இங்க வந்துடலாம். சரியா? இப்ப இந்த இடத்துல பார்க்கும்போது இவன் என்ன பண்ணுகிறான், ரிஜெக்ஷன் போட்டு நிறுத்திருக்கான். இன்னொன்னு மொட்டையா பார்க்கக்கூடாது. கூட சேர்ந்து மொமெண்டமையும் சேர்த்து பார்த்துக்கணும். ஓவராலா என்ன பண்ணிக்கிறான், புல்லிஷு, தூக்கி புல்லிஷு இப்படிதான் வரான். மொமெண்டம் வந்து புல்லிஷ் கணக்குல தான் வருது இல்லையா? இப்ப இவன் இங்க என்ன பண்ணிக்கிறான் அப்படின்னா, ப்ரீவியஸ் கேண்டிலோட லோவ வந்து தூக்கிட்டுருக்கான். இன்னொன்னு, இது என்ன பண்ணுது, ஹையர் டைம் ஃப்ரேம் ஓப்பனையும் சேர்த்து ரிஜெக்ட் பண்ணிக்கிறான். கூடுதலா இன்னும் சப்போர்ட்டான நல்ல ஸ்ட்ராங்கான பை உள்ள வந்திருக்குது அப்படின்னு அர்த்தம். ஏன்னா இந்த ஓப்பன் பிரைஸ்ல பெருசா இன்ஸ்டிடியூஷன்ஸ் உள்ள வருவாங்க. அண்ட் இது என்ன பண்ணுதுன்னா ஒரு செல் சைடு லிக்விடிட்டி எடுத்துருக்கான். அண்டு ஏசியன் லோவை கலெக்ட் பண்ணிக்கிறான். அடுத்து என்ன பண்ணுகிறான், ஒரு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் வந்து போடுகிறான். அப்போ இது என்னவா ஃபிக்ஸ் ஆயிருச்சு நமக்கு, ஒரு டேவோட லோவா வந்து ஃபிக்ஸ் ஆயிருச்சு. சரிங்களா? அப்ப ப்ரொடெக்டட் லோ. இதுக்கு கீழ அன்னைக்கு நாள் முழுக்க மெஜாரிட்டியா அவனுங்க வந்து வரது கிடையாது. இப்போ இந்த 4 ஹவர் கேண்டில் வந்து எந்த கேண்டில் பார்த்தீங்க அப்படின்னா 10:30 மணிக்கு ஓப்பன் ஆகி 2:30 மணிக்கு. அப்போ நியூயார்க் என்ன பண்ணும், இதை கண்டினியூ பண்ண தான் பார்க்கும். புரியுதுங்களா? அப்போ இதுக்குள்ள இருக்கிற கீ லெவல் ட்ரேடபிள். இது இந்த ப்ரீமியம் டிஸ்கவுண்ட்லாம் போட்டு டிஸ்கவுண்ட்ல வர கீ லெவல்லாம் எடுத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் அது கூடுதலான நல்ல பையா இருக்கும். சரிங்களா? பண்றான் பாருங்க. வந்து எடுத்துட்டு தான் போறான். புரியுதுங்களா? அப்ப என்ன பண்ணிக்குது பிரைஸு, அன்னைக்கு வச்சு அன்னைக்கே வந்து எடுத்து போட்டு தான் போயிருக்கிறாங்க. இப்போ இங்க பை பண்ண போறீங்கன்னா எது இதான ப்ரீவியஸ் டார்கெட்டா இருக்க போகுது. அப்போ 1 இங்க என்ட்ரி வந்து பார்க்கலாம்ல. நமக்கு டார்கெட் இது வரைக்கும் இருக்குது. நம்ம பிளான் பண்றது என்னமோ அந்த இஆர்எல் தானே. இப்போ 1 போட்டு அந்த இஆர்எல் தானே பிளான் பண்ணியிருக்கிறோம். சரிங்களா? இதுல இன்னொரு விஷயம் கவனி. இப்போ நம்ம டீம்லயே இந்த லாசிங் ட்ரேட்ஸ்ல இந்த எஸ்எல் வாங்கினதெல்லாம் பார்த்தேன். சரிங்களா? இது ஒரு மாதிரி தான் வச்சுன்னுக்கிறானுங்க. இந்த மாதிரி கேண்டில் தான் சொன்னேன். இப்போ இந்த மாதிரி கேண்டில்ஸ் வந்து உள்ள இருக்கும்போது, இதை விட ஒரு டைம் ஃப்ரேம் கீழே இறங்குறீங்க அப்படின்னா, இங்க என்ன போட்டுக்கிறான், அந்த ஜோனை தொட்டு ஃபர்ஸ்ட் கிளாஸ் ரிஜெக்ஷன் வந்து வைக்கல. சரிங்களா? அப்ப என்ன பண்றானுங்கன்னா, ஸ்லோவா வரானுங்க. எகெயின் உள்ள வந்துன்னு, இங்க என்ன பண்ணுகிறான் பாரு. புரியுதுங்களா? இப்போ என்னமோ நீங்க 1 ஹவர்ல இருந்து 5 மினிட்ல தான் இங்க என்ட்ரி பார்க்க போறீங்க. சரிங்களா? 5 மினிட்ல தான் என்ட்ரி வந்து பார்க்க போறோம். ஆனா கூடுதலா நம்ம அங்க என்ன பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா, இப்போ இந்த இடத்துக்கும் அந்த இடத்துக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா, இங்க நான் 15ல போகும்போது, அப்போ 1 ஹவருக்கும் 5க்கும் நடுவுல இருக்கிற 15 போகும்போது, எனக்கு இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் கிளாஸ் ரிஜெக்ஷன் இல்ல. அதனால தான் எனக்கு அந்த இடத்துல புஷ் இல்ல. அப்ப என்ன பண்ணுகிறானுங்க, இங்கேயே ஒரு லிக்விடிட்டிய கிரியேட் பண்ணிக்கிறானுங்க. பண்ணிட்டு, இங்க இருந்து அந்த ஃபர்ஸ்ட் கிளாஸ் ரிஜெக்ஷன வந்து போட்டுக்கிறேன். தெரியுதுங்களா? இப்போ இது நடந்ததுக்கப்புறம் இங்க இருந்து பிரைஸ் புல் பண்ணி தூக்கிரும். புரியுதுங்களா? இப்ப இங்க வராத மூவ் ஏன் வந்துச்சு அப்படின்னா, 1 ஹவர்ல இருந்து 5 மினிட்ல எக்ஸிகியூஷன். அப்போ அந்த ஜோன தொட்டு கன்ஃபர்மேஷன் வைக்கும்போது, உங்களுக்கு 15 மினிட்ல அந்த பைக்கான ரிஜெக்ஷன் தெரியணும். செல்லுக்கான ரிஜெக்ஷன் தெரியணும். அது தெரியல அப்படின்னா, அது மேக்ஸிமம் இந்த மாரி தான் பண்றானுங்க. புரியுதுங்களா? இப்ப இங்க கிளீனா போட்டுக்கிறானுங்க. நேரா தூக்கின்னுக்கிறானுங்க. புரிஞ்சுதுங்களா? ரைட். 4 ஹவர்ல ரிஜெக்ஷன் பார்த்தேன். 1 ஹவர்ல ரேஞ்ச் எடுத்தேன். அதுக்குள்ள இருக்கிற டிஸ்கவுண்ட் எடுத்தேன். செஷன் லிக்விடிட்டி சப்போர்ட் பண்ணுது. டேவோட லோ பிரிண்ட் ஆயிருச்சு. எனக்கு இந்த கீ லெவல் ட்ரேடபிள் அப்படின்னு அர்த்தம். கூடுதலா நம்ம கன்ஃபர்மேஷன்லாம் பார்ப்போம் இல்லையா? ஆர்டர் பேரிங் இருக்குதா? இல்லையா? டைவர்ஜென்ஸ் இருக்குதா? இல்லையா? இதெல்லாம் கூட சேர்த்து வந்து பார்த்துக்கணும். இப்போ இங்க ஆர்டர் பேரிங் இங்க போட்டுக்கிறான். இப்போ எஃப்இஜி கிட்ட இருந்துச்சுன்னா நல்ல ப்ராபபிலிட்டி கிரியேட் பண்ணிக்கிறானுங்க இந்த இடத்துல. புரியுதுங்களா? இல்ல அப்படின்னா இந்த மாதிரி கிரியேட் பண்ணி எடுத்துட்டு போறானுங்க. அதனால தான் இந்த ரிஜெக்ஷனை பார்த்துக்கிட்டீங்கன்னா, அவன் குடுக்குறானா இல்லையாங்கிறத ஈஸியா வந்து கண்டுபிடிச்சிக்கலாம். புரியுதுங்களா? அப்போ ஓரளவு ஒரு பிளான் வந்து பண்ணி, இனிமே வந்து இந்த மாரி கீ லெவல்ஸ வந்து எடுத்து ட்ரேட் பண்ண அண்ட் இங்க எடுத்துக்க. இப்ப இங்க என்ன பண்ணுகிறான்? பிரைஸு ஒரு ரிஜெக்ஷன் போடுறான். கூடுதலா என்ன பண்ணுகுது அப்படின்னா, இது ஒரு ஃபேர் வேல்யூ கேப்பையும் சேர்த்துல பண்ணுகிறான். இங்கிருந்து 1 ஹவர் போகும்போது, ஏதாவது எஃப்இஜி கிரியேட் ஆகுதான்னு பாருங்க. இப்ப இதுல வந்து கிரியேட் பண்ணல. இப்ப இது என்ன டைம் ஃப்ரேம் கேண்டிலு? உங்களுக்கு 10:30க்கு ஆரம்பிச்சு 2:30க்கு முடிச்சிருக்கிறான். சரிங்களா? அப்போ நல்ல ரேஞ்ச் கிரியேட் ஆகுறான். ஒரு கேண்டில் விட்டீங்கன்னா அவன் இம்பேலன்ஸை கிரியேட் பண்ணி கொடுக்குறான். இப்போ என்ன ஆகுது, நல்ல ரேஞ்ச் வந்து கிரியேட் ஆகுது. அப்போ இதில் ப்ரீமியமில் இருக்கக்கூடிய இம்பேலன்ஸ் வந்து ட்ரேடபிள் இல்லையா?
அப்போ நேரா அவன் என்ன பண்றான்? அத போய் எடுத்து போட்டு தான் உழுவுறான். புரியுதுங்களா? அப்போ இவன் என்ன பண்ணிக்கிறான் பிரைஸ் அப்படின்னா, ஏசியா ஹை எடுத்துட்டு ஒரு ஆர்டர் ஃப்ளோ ஷிஃப்ட் வந்து நிறுத்திருக்கான். இங்க இருக்கிற லோ வந்து கட் பண்ணிட்டு. அப்ப இது என்னவா பிரிண்ட் ஆகுது உங்களுக்கு அப்படின்னா, டேவோட ஹையா பிரிண்ட் ஆகுது. இப்ப இங்க இருக்கிற கீழ உள்ளலாம் ட்ரேடபிள் தானே. நேரா இப்ப இஆர்ல தானே தூக்கி வச்சுட்டுருக்காங்க. இதெல்லாம் ரீசெண்டா லாஸ்ட் வீக்ல நடந்த ட்ரேட்ஸ் இதெல்லாம். எங்கேயோ இருந்து எடுத்துன்னு வரல. நம்ம லைவ்ல பார்த்த ட்ரேட்ஸ் தான். நெறைய பேர் இந்த ட்ரேட அட்டெண்டும் பண்ணியிருந்தீங்க. சரிங்களா? இப்ப பார்க்கும்போது கூடுதலா சேர்த்து இதையும் சேர்த்து பார்த்துக்கங்க. அவ்வளோதான். புரியுதுங்களா? அப் அப்போ குழப்பிக்கவே கூடாது. 1 ஹவர்ல ஒரு ரேஞ்ச் எடுத்திருக்கேன் ப்ரோ செல்லுக்கு அப்படின்னா, அங்க 4 ஹவர் ரிஜெக்ஷன் சப்போர்ட் பண்ணுதான்னு பாருங்க. ஏதாவது ரிஜெக்ஷன் போட்டு வச்சிருக்கிறானான்னு பாருங்க. லண்டன் செஷன் கேண்டிலோ இல்ல 8 மணிக்கு முடியிற நியூயார்க் செஷன் கேண்டிலோ. 15ல ரேஞ்ச் எடுத்திருக்கிறேன் ப்ரோ அப்படின்னா, அந்த 1 ஹவர் அதுக்கான ஏதாவது ரிஜெக்ஷனை போட்டு நிக்கிறானான்னு பாருங்க. இருந்துச்சு அப்படின்னா, நீங்க பார்க்குற 15 மினிட் ரேஞ்ச் அந்த 1 ஹவர் ரேஞ்ச் வந்து அந்த இன்ட்ராடே செட்டப்ஸ்க்கு வந்து ஃபெயில் ஆகுறது கிடையாது. இப்போ வீக்லில இருந்து டே டு 1 ஹவர் பண்ணலாம். டேல இருந்து 4 ஹவர் டு 15 வந்து பண்ணலாம். சரிங்களா? அதுக்கும் ஒரு எக்ஸாம்பிள் வந்து இப்போ லைவ்லயே வந்து அத எடுத்துக்கங்க. லைவ்லயே எடுத்தீங்க அப்படின்னா, இப்ப கரண்ட் வீக் என்ன பண்ணின்னுக்குது? ப்ரீவியஸ் வீக்கோட ஹைய ஸ்வீப் பண்ணிட்டு நல்லா கீழ போட்டு நிக்கிறானுங்க. அப்ப பிரைஸ் எங்க போகுது? இந்த லோக்கு தான் பிரைஸ் வந்து புஷ் ஆகுது. இப்போ வீக்லில இருந்து நான் டேக்கு வந்துடுறேன். குழப்பிக்க கூடாதுன்னா நான் லைவ்ல எக்ஸாம்பிள் காட்டுறேன். சரிங்களா? மொமெண்டம் என்னது? ஸ்பீட் டவுன், ஸ்லோ அப், ஸ்பீட் டவுன் இதுக்கு தான் போறான்னு அர்த்தம். இப்போ திங்கட்கிழமையே பொளந்து போட்டான்னா ஒண்ணும் பண்ண முடியாது. சரிங்களா? அண்ட் இதுல நான் எஃப்இஜி வந்து எடுத்துக்கிறேன். எனக்கு என்ன பண்ணுது? ஆர்டர் ஃப்ளோ வந்து ஷிஃப்ட் பண்ணிக்கிறானுங்க. சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் நடந்திருக்குது, பிஓஎஸ் நடந்திருக்குது அப்படின்னு அர்த்தம். இப்போ இந்த ரிஜெக்ஷன் எடுத்து ட்ரேட் பண்ணேன் அப்படின்னா பாசிபிலிட்டி இது நல்ல ட்ரேட். எனக்கு டார்கெட் வந்து கீழே உட்காந்து இருக்குது அப்படி. இப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா வீக்ல ரிஜெக்ஷன் பார்த்துன்னுக்கிறேன். சரிங்களா? டேல ரேஞ்சு பிளஸ் கீ லெவலில் எடுத்து வச்சுன்னுக்கிறேன். 1 ஹவர்ல எக்ஸிகியூஷன் பண்ண போறேன். புரியுதுங்களா? அப்போ டேல எடுக்கிற ரேஞ்சுக்கு எனக்கு வீக் ரிஜெக்ஷன் சப்போர்ட் பண்ணுதா, வீக்ல எனக்கு அந்த கேண்டில் வந்து சப்போர்ட் பண்ணுதான்னு பார்த்துட்டு அந்த டேக்கான கீ லெவல் ரேஞ்சை செலக்ட் பண்ணேன் அப்படின்னா எடுக்கிற குவாலிட்டியான கீ லெவல் எடுக்கிறோம், குவாலிட்டியான ரேஞ்ச் எடுக்கிறோம், நல்ல ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ண முடியும். அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணுங்க. புரியுதுங்களா? மொட்டையா போய் எடுத்து ட்ரேட் பண்ணாம அந்த மிடில் டைம் ஃப்ரேம் 4 ஹவர் டு 15னா 1 ஹவர் மிடில் டைம் ஃப்ரேம், 1 ஹவர் டு 5னா 15 மினிட் மிடில் டைம் ஃப்ரேம். இப்போ இந்த இடத்துல நான் கீழே அப்ரோச் பண்ணும்போது டே டு 1 ஹவர்னா எனக்கு இந்த இடத்துல அந்த 4 ஹவர்ல அந்த ரிஜெக்ஷன் பாயிண்ட் வைக்கிறானாங்கிறத பார்த்துப்பேன். பார்த்துட்டானா எனக்கு டேவோட செல் எஃபிஜி டேப்பு 4 ஹவர்ல ரிஜெக்ஷன் போட்டுட்டான். 1 ஹவர்ல ஸ்வீப்பு, பிரேக்கரு, சாக்கு இல்ல சிஸ்ட் ஏதாவது கிடைக்குதுன்னா அங்க நான் என்ன பண்ணிப்பேன்? எக்ஸிகியூஷன் வந்து தைரியமா பண்ணிப்பேன். புரியுதுங்களா? அங்க ஹை ஆஃப் த டே, லோ ஆஃப் த டே ஃபிக்ஸ் ஆகுதாங்கிறதையும் கூடுதலா சேர்ந்து வந்து பார்த்துக்கணும். புரியுதுங்களா? இத ஒரு 20ல இருந்து 25 எக்ஸாம்பிள் நீங்க பேக் டெஸ்ட் பண்ணி எடுங்க. எடுத்து பார்த்துட்டு லைவ் மார்க்கெட்ல அப்ளை பண்ணி பாருங்க. எடுத்தோன்னு போய் லைவ்ல வந்து அப்டேட் பண்ணக்கூடாது. ஒரு 20, 25 எக்ஸாம்பிள் நீங்க பேக் டெஸ்ட்ல எடுத்துட்டு நீங்க என்ன டைம் ஃப்ரேமை ஃபாலோ பண்றீங்களோ அதுல பேக் டெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் லைவுக்குள்ள வரணும். எடுத்தோன ஒரு ப்ராக்டிஸே இல்லாம வந்து பண்ணக்கூடாது. அது மிகவும் ரொம்ப ஆபத்தான விஷயம். சரிங்களா? ஒரு நாலேஜை ஷேர் பண்ணிக்கிறோன்னா அது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் லைவ்ல குதிக்கணும். எடுத்தோன நான் லைவ்ல தான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவேன்னா அடி போகும். சாத்தடி விடுவோம். புரியுதுங்களா? அப்போ டூ ப்ராக்டிஸ் அப்புறம் எக்ஸிகியூஷன். ரைட்டா? அடுத்து ஒரு நல்ல டாபிக்ல சந்திப்போம். நன்றி.